ஆக்சலரேஷன் அண்ட் ரிட்டார்டேஷன் ஜிப்சம் ப்ராடக்ட்டில் வந்து ஆக்சலரேஷன் அப்படின்னா என்ன, டு ஆக்சலரேட் தி செட்டிங் ரியாக்ஷன்ஸ் வந்து ஆக்சலரேட் பண்ணுறது தான். அது வந்து என்னென்னா பொட்டாசியம் சல்ஃபேட்டு, பொட்டாசியம் சோடியம் டெட்ரைட், பொட்டாசியம் சோடியம் டெட்ரைட் தான் வந்து. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் ரோச்சிட் சால்ட், ரோச்சிலி சால்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டெட்ராய்டு, அதுக்கப்புறம் வந்து ரிட்டார்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து சோடியம் சிட்ரேட், சோடியம் டெட்ரா, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் போரேட், சோடியம் டெட்ரா போரேட், சோடியம் சிட்ரேட், சோடியம் டெட்ரா போரேட். தீஸ் ஆர் த அதுக்கப்புறம் டீகால்சிஹைடு, அதுக்கப்புறம் டைஹைட்ராக்சைடு, அதுக்கப்புறம் வந்து சோடியம் டெட்ரா கார்பனேட், கார்போஹைட்ரேட் ஹைட்ரேட்டாக இருக்குது. இது வந்து போராக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதோட அதுக்கப்புறம் வந்து Na2B4O3, K2SO4 வந்து இது பொட்டாசியம் சல்ஃபேட்டு. ஆக்சலரேட்டட் ரிட்டார்டர் வந்து டு ரிட்டார்ட் தி ரியாக்ஷனை வந்து பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா சால்ட், இது வந்து ஆக்சலரேட் பண்ணி விடுது செட்டிங் ரியாக்ஷனை. அதுக்கப்புறம் வந்து சோடியம் சிட்ரேட்டு, சோடியம் போராக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க ரிட்டார்டருக்கு. அதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டென்டல் ஸ்டோனு, டை ஸ்டோனுக்குலாம் வந்து ஆக்சலரேட்டட் ரிட்டார்டர்லாம் இருக்குது. இப்போ இதில் பாருங்களேன், இதில் வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து போட்டிருக்காங்களா, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு டென்டல், அதுக்கப்புறம் இம்ப்ரெஷன் பிளாஸ்டருக்கு வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, ரிட்டார்டர் வந்து போராக்ஸும் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இதில் மாடிஃபைட்லேயும் அதே மாதிரி தான் பிளாஸ்டரில். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா பொட்டாசியம் சல்ஃபேட் வந்து எதில் கொடுத்துருக்காங்க,